வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டே இருக்குது. 7.5 சனியில் கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிச்சு. இன்னொரு 10% தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆக இப்போயே 7.5 சனி காலத்தில் நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. ஒரு சிலர் சொத்து பத்தை இழந்திருப்பீங்க, ஒரு சிலர் சொந்த பந்தங்களை இழந்திருப்பீங்க, ஒரு சிலர் வேலை, ஒரு சிலர் தொழில், ஒரு சிலர் மானம் மரியாதை, இப்படியெல்லாம் கூட இழந்திருப்பீங்க. கடன் காட்சியெல்லாம் ஒரு சிலருக்கு வந்திருந்திருக்கும். இதனால் சொத்துக்களை விற்று கடன் கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட நிறைய பேர்த்துக்கு வந்திருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, இப்படியெல்லாம் கூட இந்த 7.5 சனி காலத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. தசாபுத்தி நல்லா இருந்தால் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் தசாபுத்தி சரியில்லாதவங்கெல்லாம் இன்றைக்கும் நம்ம ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ கவலை விடுங்க, கவலைப்படாதீங்க. கூடி சீக்கிரம் உங்களுக்கு 7.5 சனி விலகிரும். ஸோ ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 7ல் செவ்வாய் இருக்குது. இந்த 7ல் செவ்வாய் இருக்கிறது என்ன செய்யும்னா, நிறைய கருத்து வேறுபாடை கணவன் மனைவிக்குள்ளே கொண்டு வந்துடும். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்குது. இந்த செவ்வாதோஷம் வேலை செய்யும். அப்போ வேலை செய்கிற போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கோபதாபம் இப்படி தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி சிலர் கணவன் மனைவியாக சேர்ந்து இருக்க விடாது. யாராவது ஒருத்தர் கோவிச்சுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலர் ஒன்றா தான் இருப்பாங்க, ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வாய் பேச மாட்டாங்க. இந்த மாதிரியான தொந்தரவும் இப்போ வரும். அதே மாதிரி நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். நம்மளை கோபப்படுற மாதிரி பல விஷயங்கள் நடந்துடும். ஒன்று கோபமாக வரும், ஆத்திரமாக வரும், யார் கூடயாவது சண்டை போடணும் போலேயே இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய கணவன் அல்லது மனைவிக்குள்ளே தான் அந்த மாதிரி வரும், அல்லது நண்பர்களுக்குள்ளே வரும், அல்லது என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலையாக வரும். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தருணமும் இப்போ இருக்குது. சரி, இப்படியெல்லாம் இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மாதம் 1.5 மாதம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே கிரகப்பயிற்சிகள் நடக்கிற போது உங்களுடைய மனசு எல்லாமே நல்லா ஆயிரும், அமைதியாயிரும். அதே போல் இந்த கிரகம் நமக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி தர்ற கிரகம். கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னா ஒன்று நம்மளே நமக்கு நாமே சூனியம் வச்ச மாதிரி கெட்ட பேரை ஏற்படுத்திடுவோம். இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க நம்மளை கெட்ட பேர் ஆக்கிற மாதிரியே ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டுருவாங்க. அதுவும் இப்போ இருக்கதா செய்யுது. சரி, பார்ப்போம். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். ராசியில் சுக்கிரன் இருக்கிறது மட்டும் நல்ல விஷயம். ஏன்னா ராசியில் சுக்கிரன் இருந்தால் ஒரு சிலருக்கு அந்த ஆண் பெண்களுடைய நட்பு கிடைக்கும், தொடர்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மீண்டும் அவங்களோட எப்போ பேசுறது, பார்க்கறது, அந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத தவிப்புகள் எல்லாம் கூட வரும். இந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ஆறுதல் தரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், சொகுசு பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு தோணும். தாராளமாக வாங்கலாம், உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இனிமேல் பொருளாதாரத்தில் சிரமப்பட மாட்டீங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கும், கடன் காட்சிகள் எல்லாம் அடையும். அதே மாதிரி இழந்த வாழ்க்கை மறுபடியும் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். ராகு 3வது இடத்துல தான் இருக்கார். ஏதாவது சொத்து இருந்துச்சுன்னா ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணுன்னா வாங்கலாம். உங்கள் வீட்டில் இது வரைக்கும் சொத்து பாகவிஸ்தி பண்ணலைன்னா பாகவிஸ்தி பண்ணலாம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட மட்டும் கருத்து வேறுபாடுகள் வரும். இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறு ஏற்படுறதுக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். குருவை பொறுத்தளவுக்கு 5வது இடத்துல தான் இருக்கார். குரு 5வது இடத்துல இருந்தால் புத்திரஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புத்திரஸ்தானம் நல்லா இருக்குன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் வழியில் ஏதாவது கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதுங்கிற மாதிரி
ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக நடக்கும், ஆனால் பின்னாடி பார்த்தா ஏதாவது ஒரு வகையில் அது வந்து நமக்கு நன்மையாக தான் இருக்கும், நன்மையை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்புலையும் இருக்கும். அதனால் குரு பார்வையும் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறனால வந்த கஷ்டம் வழி தெரியாமல் போகிறதுக்குடைய சந்தர்ப்பம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. கேது 9வது இடத்துல இருக்கனால ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம், இல்லைன்னா தந்தைக்கு உடல்நலக்குறை ஏற்படலாம். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு விஷயமும் நல்லாயிருக்கும், வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை வேணும்னாலும் கிடைக்கும், தொழில் வேணும்னாலும் நம்ம செய்யலாம், படிக்க போகணுன்னாலும் போகலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறணுன்னாலும் மாறலாம், விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். அப்போ கல்வித்துறையில் இருக்கிறவங்க, இந்த அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் 12ல் வந்து சூரியன் இருக்குது பாருங்கள். 12ல் சூரியன் இருந்தால் அரசாங்க அதிகாரிகளுக்கு நீங்கள் ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியது வரும். அது நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ, சில நேரம் லஞ்ச பணமாக கூட இருக்கும், அது அந்த மாதிரி கொடுக்கறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு இந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துடும். ஒன்று காவல்துறையில் போய் நம்ம யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் போல் தோணும், இல்லைன்னா யாராவது வந்து நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்கும். ஒரு சிலருக்கு இந்த விஷயம் நடக்கலைன்னா உங்கள் வீட்டில் வந்து மருத்துவ செலவு ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அப்பா இருந்தால் அப்பாவுக்கு மருத்துவ செலவு, அல்லது அப்பா கூட பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி மருத்துவ செலவு வரதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ இருக்கும். ஒரு சிலருக்கு கண்ணு வலியினால் கூட அல்லது கண்ணில் கோளாறுனால கூட ஏதாவது மருத்துவ செலவு வரதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு மட்டும் திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சில மகர ராசிக்காரவங்க ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ திருமண முயற்சி வந்து எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும், நல்லா நடக்கும், ஈஸியாக நடக்கும். ஒன்று திருமணமே சீக்கிரம் நடந்துடும், இல்லைன்னா உறுதிப்படுத்தப்படும் அல்லது நிச்சயமாவது செய்யலாம். அந்த யோகம் இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆக மார்கழி மாதத்தில் உங்களை டென்ஷன் பண்ணுற மாதிரியான மாதமாக இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.